ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் லேர்ன் வித் ஜிஎம்கே. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது 10th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷில் உள்ள 2வது போயம் தான் தி கிரம்பிள் ஃபேமிலி அப்படிங்கிறது. இதுக்கு முன்னாடி நம்ம 10th ஸ்டாண்டர்ட் வரைய ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் நம்ம எல்லா லெசன்ஸுமே நம்ம இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எல்லாமே வீடியோஸாக கொடுத்துருக்கோம். பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்கள். ப்ளேலிஸ்ட்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அண்ட் தென் உங்களுக்கு இந்த நோட்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் ஸ்க்ரீனில் இருக்க வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். இப்போ நம்ம போயம் 2 தி கிரம்பிள் ஃபேமிலி அப்படிங்கிறத பார்க்கலாம். இதோட ஆத்தர் யார் அப்படின்னா லூசி மாட் மான்ட்கோமெரி அப்படிங்கிறவங்க. ஓகேவா, லூசி மாட் மான்ட்கோமெரி அப்படிங்கிறவங்க தான் தி கிரம்பிள் ஃபேமிலியோட ஆத்தர். ஸோ இவங்களை பற்றின இன்ட்ரொடக்ஷன் பார்த்துடலாம். லூசி மாட் அப்படிங்கிறத எல்எம் அப்படிங்கிற ஷார்ட் ஃபார்மில் குறிக்கிறாங்க. மான்ட்கோமெரி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, இவங்க 1874 பிறக்கிறாங்க. 1942 இறந்து போகிறாங்க. இவங்க ஒரு கனடியன் ஆத்தர். அதை வந்துட்டு நோட் பண்ணிக்கோங்க. இவங்க ஒரு கனடியன் ஆத்தர். ஓகேவா, ஸோ கனடாவை சேர்ந்தவங்க. இவங்க வந்துட்டு ரொம்ப எதுக்கு தெரிஞ்சு ரொம்ப ஃபேமஸ் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாவல், அதாவது சீரீஸ் ஆஃப் நாவல் எழுதுறதுல ரொம்பவே வந்துட்டு ஃபேமஸ் ஆனவங்க. அதுவும் 1908 வந்துட்டு இவங்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இவங்களோட அந்த ஃபஸ்ட்டு நாவல் என்ன அப்படின்னா ஆனி ஆஃப் கிரீன் கேபிள்ஸ் அப்படிங்கக்கூடிய நாவலில் இருந்து இவங்களுடைய அந்த பயணங்கள் வந்துட்டு தொடருது. ஓகேவா, அடுத்து மான்ட்கோமெரி அப்படிங்கிறவங்க 20 நாவல் வந்துட்டு பப்ளிஷ் பண்ணியிருக்கிறாங்க. 530 ஷார்ட் ஸ்டோரிஸ் வந்துட்டு பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. 500 போயம்ஸ், 30 எஸ்ஏஸ், இதெல்லாம் இவங்களுடைய படைப்பு. ஓகேவா, அடுத்ததாக ஒரு ப்ராலிஃபிக் ரைட்டராக மான்ட்கோமெரி வந்துட்டு 100 ஸ்டோரிஸ் வந்துட்டு பப்ளிஷ் பண்ணியிருக்கிறாங்க. எத்தனை வருஷத்துக்குள்ள அப்படின்னா 1897 இருந்து 1907 ஓகேவா, இந்த இடைப்பட்ட கேப்பில் 100 ஸ்டோரிஸ் வந்துட்டு என்னென்னா பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறாங்க. அடுத்ததாக கிளாசரி சினானிம்ஸ் ஆண்டனிம்ஸ்க்கு வந்துட்டு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒன் டிஸ்கண்டென்ட். டிஸ்கண்டென்ட் அப்படின்னா என்ன? டிஸாட்டிஸ்ஃபேக்ஷன் வித் ஒன் சர்க்கம்ஸ்டன்சஸ், அதாவது நம்மளுடைய ஏதோ ஒரு சூழ்நிலையினால் நமக்கு ஒரு திருப்தி இல்லாமல் இருக்கும்ல, ஸோ ஒரு அதிருப்தியாக இருக்கிறது தான் டிஸ்கண்டென்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அமிஸ் அப்படின்னா என்ன? இந்த நாட் குவைட் ரைட். ஓகேவா, சரியாக நடக்கலை, ஒரு ஏதோ ஒன்று தப்பாக நடக்குது, தவறானதாக இருக்குது அப்படின்னா அதை வந்துட்டு அமிஸ் அப்படின்னு சொல்லலாம். க்ரௌல் அப்படிங்கிறது மேக் எ லோ கட்ரல் சவுண்ட் இன் த த்ராட், அதாவது நம்மளோட தொண்டையிலேருந்து ஒரு மாதிரி லோ கட்டில் சவுண்ட் வந்துட்டு உருவாக்குறது, உருமுறது மாதிரியான சவுண்டை வந்துட்டு க்ரியேட் பண்ணுறது, அதை வந்துட்டு க்ரௌல் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து கிரம்பிள்னா என்ன? எ கம்ப்ளைண்ட் அபவுட் சம்திங் இன் எ பேட் டெம்பர்டு வே, அதாவது ஒரு தப்பான இதில் நம்ம வந்துட்டு ஏதோ ஒரு இதை பற்றி நம்ம வந்துட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுறது வந்துட்டு கிரம்பிள் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா, அடுத்ததாக க்ளூமி அப்படின்னா என்ன? டெப்ரெஸிங் ஆர் ஃப்ரைட்டனிங், அதாவது நம்ம வந்துட்டு பயப்படுறது, இல்லைனா ஒரு இதை பற்றி நம்ம பதட்டப்படுறது. ஓகேவா, ஸோ பதட்டப்படுறதுன்னே வச்சுக்கலாம். இதை வந்துட்டு க்ளூமி அப்படின்னு சொல்கிறாங்க. டெப்ரெஸிங்னா நம்ம ஒரு மாதிரி டெப்ரெஸ்டாக, அந்த பயத்தினாலே ஒரு மாதிரி டெப்ரெஸ்டாக இருக்கிறது, அதை வந்துட்டு க்ளூமி அப்படின்னு சொல்கிறோம். குயரஸ்ட் அப்படின்னா என்ன? த ஸ்ட்ரேஞ்சஸ்ட் ஆர் த மோஸ்ட் அன்யூஷுவல், வித்தியாசமாக இருக்கிறது, நமக்கு வந்துட்டு எப்போதுமே இல்லாத மாதிரி ஒரு வித்தியாசமாக இருக்கிறது, ஸோ அதை வந்துட்டு கியூரஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து அக்னாலேஜ் அக்செப்ட் ஆர் அட்மிட் த எக்ஸிஸ்டன்ஸ் ஆர் ட்ரூத் ஆஃப், அதாவது ஒத்துக்கிறது, எதனாலும் நம்ம ஓகே நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு என்னால் தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை அக்செப்ட் பண்ணிக்கிறத அக்னாலேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து டெரபிள் அப்படின்னா என்ன? எக்ஸ்ட்ரீம்லி பேட் ஆர் சீரியஸ், ரொம்ப மோசமான ஒரு இதை வந்துட்டு டெரபிள், பயங்கரமான அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து வாண்டரிங் அப்படின்னா வாக்கிங் ஆர் மூவிங் இன் எ லெசர்லி ஆர் எய்ம்லெஸ் வே, அதாவது சும்மா அப்படி அங்கிட்டு வந்துட்டு நம்ம நடக்கிறது, மூவ் ஆகிறது, அதாவது நம்ம என்ன தான் பண்ணுறோம் அப்படின்னே தெரியாமல் சும்மா அங்கிட்டு அலைஞ்சு தெரிகிறதுன்னு சொல்லுவாங்க இதை வந்துட்டு. ஸோ வாண்டரிங் அப்படின்னா அலைஞ்சு தெரிகிறது. ஓகேவா, எந்த ஒரு எய்மே இல்லாமல் சும்மா அங்கிட்டுமா ரோந்துர இருக்கிறது வந்துட்டு வாண்டரிங் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக ஆன்சர் த ஃபாலோயிங். ஸோ போயம் லைன்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதுலேருந்து நமக்கு மீனிங்கோ இல்லை ரைம் ஸ்கீமோ இல்லை ரைமிங் வேர்டோ அல்லிட்ரேஷனோ ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சோ என்ன வேணாலும் வந்துட்டு இந்த மாதிரி இதில் கேட்கலாம். ஓகேவா, ஸோ ஃபஸ்ட்டு லைன் பாருங்கள். அண்ட் ஸோ இட் வேர் வைசஸ் டு கீப் அவர் ஃபீட் ஃப்ரம் வாண்டரிங் இன் டு கம்ப்ளைனிங் ஸ்ட்ரீட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் கொஸ்டின் என்னென்னா வாட் இஸ் த ஃப்ரேஸ் டு கீப் அவர் ஃபீட் ஃப்ரம் வாண்டரிங் ரெஃபர் டு, அதாவது டு கீப் அவர் ஃபீட் ஃப்ரம் வாண்டரிங் அப்படின்னா அதோட ஃப்ரேஸ், அந்த ஃப்ரேஸ்க்கான மீனிங் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதுக்கான மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இருக்குது பாருங்கள்.
டு கீப் அவர் ஃபீட் ஃப்ரம் வாண்டரிங் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதோட மீனிங் என்ன? நம்மளுடைய கால்களை அங்கே இங்கேன்னு அலைஞ்சு திரிகிறத அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான். ஓகேவா? ஸோ அவாய்ட் பண்ணணும் எங்கே, அதுவும் முக்கியமாக கம்ப்ளைனிங் ஸ்ட்ரீட்டுக்குள்ளே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கான கரெக்ட் மீனிங் என்ன? டு அவாய்டு வாண்டரிங் அப்படிங்கிறது தான். டு கீப் அவர் ஃபீட் ஃப்ரம் வாண்டரிங் அப்படிங்கிறதுக்கு டு அவாய்டு வாண்டரிங் அப்படிங்கிறது தான் என்னென்னா கரெக்டாக. ஓகேவா? அடுத்ததாக ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் பார்க்கலாம். அனாஃபோரானா என்ன? An anaphora is a technique where several phrases are begin with the same word or words. அதாவது இப்போ நம்மளுக்கு ஒரு ஃப்ரேஸ் இருக்குது இல்லை ஒரு வேர்டு இருக்குது அப்படின்னா திரும்ப திரும்ப ஒரே வேர்டு வருது, இல்லைன்னா 2 தடவை ஒரே மாதிரியான வேர்ட்ஸ் வருது அப்படின்னா அதை நம்ம அனோஃபரா அப்படின்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள், தே க்ரோல் அட் த ரெயின், தே க்ரோல் அட் த சன். ஸோ இங்கே வந்து தே க்ரோல் அட் தன்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப வந்திருக்கு. அப்போ இதை நம்ம அனோஃபரா அப்படின்னு சொல்லுவோம். இது சேம் லைன்ஸே நமக்கு ரிப்பீட் ஆகிருக்கு இன்னொரு தடவை அப்படின்னா அதை வந்துட்டு நம்ம ரெப்படிஷன் அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். இது வந்து என்னென்னா லைன் ஃபுல்லாக வராமல் லைனில் ஏதோ ஒரு ஃப்ரேஸஸோ இல்லை வேர்டோ வந்துச்சு அப்படின்னா அப்போ அதை நம்ம அனாஃபோரா அப்படின்னு சொல்லுவோம். அடுத்ததாக எபித்தட்னா என்ன? அண்ட் எபித்தட் இஸ் அன் அட்ஜெக்டிவ் ஆர் ஃப்ரேஸ். ஓகேவா? எபித்தட் அப்படிங்கிறத நம்ம அட்ஜெக்டிவ்னே சொல்லலாம். எக்ஸ்ப்ரெஸிங் எ குவாலிட்டி. ஓகேவா? ஒரு குவாலிட்டியை வந்துட்டு என்ன பண்ணுது? எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுது. ரிகார்டட் அஸ் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் பர்சன் ஆர் த திங் மென்ஷன்ட். ஒரு பர்சனையோ இல்லை ஒரு பொருளையோ அந்த இடத்துல குறிச்சிருக்காங்கன்னா அதோட குவாலிட்டியை வந்துட்டு என்னென்னா எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுற வர்றது தான் என்னென்னா அட்ஜெக்டிவ். ஓகேவா? அந்த பர்சனையோ திங்கையோ டிஸ்கிரைப் பண்ணுது. அப்போ அதை நம்ம வந்துட்டு அட்ஜெக்டிவ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதை தான் எபித்தட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், கிரம்பிள் ஃபேமிலி, கம்ப்ளைனிங் ஸ்ட்ரீட். ஓகேவா? ஸோ அது ஃபேமிலி, இந்த கிரம்பிள்ங்கிறது ஃபேமிலியை டிஸ்கிரைப் பண்ணுது. கம்ப்ளைனிங் ஸ்ட்ரீட் அப்படிங்கிறது ஸ்ட்ரீட்டை கம்ப்ளைண்ட் பண்ணுற ஸ்ட்ரீட் அப்படின்னு சொல்லிட்டு அதை டிஸ்கிரைப் பண்ணுது. அப்போ இதை வந்துட்டு நம்ம எபித்தட் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஓகேவா? கிரம்பிள்ங்கிறது எபித்தட், கம்ப்ளைனிங்கிறது ஸ்ட்ரீட். ஸோ அட்ஜெக்டிவாக என்ன வேர்டு வருதோ அந்த அட்ஜெக்டிவ் வேர்டை நம்ம எபித்தட் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அடுத்ததாக ஆன்சர் த ஃபாலோயிங். பாருங்கள், லைன்ஸ் கொடுத்துட்டு அதோட அல்லிட்ரேஷன்னா நமக்கு ஃபர்ஸ்ட் வேர்டு வந்துட்டு ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா அல்லிட்ரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பாருங்கள், இதில் வந்துட்டு நமக்கு ஹை ஹம்பிள் அப்படிங்கிறது ஹச்சுன்னு ஆரம்பிக்கிறனால இதை வந்துட்டு போட்டிருக்கோம். அடுத்ததாக லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ரைமிங் வேர்டும் ரைம் ஸ்கீமும் கேட்டிருக்காங்க. ஸோ ரைமிங் வேர்டு பார்த்திங்கன்னா நமக்கு கோல்டு ஸ்கோல்டு வரும், மீட்டு ஸ்ட்ரீட்டுன்னு வரும். ஓகேவா? ஸோ அப்போ நம்ம ரைம் ஸ்கீம் எப்படி எழுதுவோம்? கோல்டு அப்படிங்கிறதுக்கு ஏன் கொடுத்துட்டோம்னா ஸ்கோல்டுங்கிறது கோல்டோட ரைமிங் வேர்டு தான், அதனால் அதுக்கும் நம்ம ஏனே கொடுத்துருவோம். அடுத்த மீட்டுக்கு வந்துட்டு பி கொடுக்குறோம் அப்படின்னா ஸ்ட்ரீட் வந்து மீட்டோட ரைமிங் வேர்டு தான், அதனால் அதுக்கும் பீனே கொடுத்துருவோம். அப்போ ஏஏபிபி அப்படிங்கிறது தான் இதோட ரைம் ஸ்கீம். ஓகேவா? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். போயம் 2 முடிஞ்சிருச்சு. அடுத்த வீடியோ போயம் 3. ஸோ போயம் 3 ஐ எம் எவ்ரி உமன் அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.